சற்று முன்னர் நாம் பார்த்த செய்தியின் தொடர்ச்சியை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முட்டை விநியோகம் செய்யும் கிறிஸ்டி நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் 2ஆம் நாளாக சோதனை நடைபெறுவதாக பார்த்தோம். சோதனை நடைபெறும் இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டதாக அண்மை செய்தி சொல்வது என்னவென்றால் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. முட்டை விநியோகம் செய்யும் கிறிஸ்டி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு வருகின்றனர். அந்த இடங்களில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறீங்க, விரிவான தகவல்களை சொல்லுங்க. முட்டை விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களான கிறிஸ்டி நிறுவனம், அதே போல கட்டுமான நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய அக்னி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என உள்பட 4 நிறுவனங்களில் நேற்றிலிருந்து வருமான வரித்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, சேலம், திருச்செங்கோடு, நாமக்கல், பெங்களூர் என கிட்டத்தட்ட 76 இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது கிடைத்திருக்கிற தகவல் என்னவென்றால், இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே போல வெளிநாட்டில் பணம் முதலீடு செய்யப்பட்டிருப்பது தொடர்பான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கிறிஸ்டி நிறுவனம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நேற்றிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றி வைத்து அது தொடர்பான கணக்கிடும் பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அக்னி குரூப் ஆஃப் நிறுவனத்திலும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 2வது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நிறுவனத்திலும் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனங்கள் அதில் என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை இதுவரை வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. ஆனால் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல சென்னையில் பெண் IAS அதிகாரியின் அலுவலகத்தில் மட்டுமே சோதனை நிறைவடைந்திருப்பதாக பார்த்தோம். பிற இடங்களில் எப்ப நிறைவடைய வாய்ப்புண்டுன்னு தெரியுதா? நேற்று இரவு 12 மணி அளவில் பெண் IAS அதிகாரியுடைய கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் சோதனை நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் அவருடைய வீட்டில், நெற்குன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆவணங்கள் என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கிடும் பணியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனை இன்று இரவு வரை நீடிக்கும் என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையான எவ்வளவு இது கணக்கில் வராத பணங்கள் வரி ஏய்ப்பு செய்வதற்கான என்னென்ன கணக்குகள் இருக்கிறது என்பது தொடர்பான கணக்கிடும் பணியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனை அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை வரை நீடிக்கும் என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் விதவிதமாக முறைகளில் போய் சோதனையிட்டாங்க. வாடகை கார்களை மொத்தமாக எடுத்து திருமண வீடுகளுக்கு செல்வது போல என்றெல்லாம் பார்த்தோம். இங்கு எப்படி நடந்தது? இந்த சோதனையை பொறுத்தவரையில் வாடகை கார் எடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வழக்கம் போல இந்த சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். 76 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 500 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சோதனையில் ஒரு சில இடங்கள் மட்டுமே நிறைவு பெற்றிருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சோதனை முழுமையாக எப்போது முடியும் என்ற விவரங்களை இதுவரை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தற்போது வரை இந்த சோதனையின் போது 4 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சோதனை முழுமையாக முடிந்த பிறகுதான் விரிவான விவரங்கள் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வரி ஏய்ப்பு தொடர்பாகத்தான் வருமான வரித்துறையினர் சோதனையிடுகின்றனர். அதனுடைய தரம் குறித்து அல்லன்னு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருக்கிறாரே, அது குறித்த என்ன கருத்து அங்கே பகிரப்படுகிறது? கடந்த 6 மாதத்துக்கு முன்பாகவே இந்த நிறுவனங்கள் தொடர்பான வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அதனை கணக்கிட்டு அதன் பிறகுதான் இந்த ஒரு பெரிய சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலி கம்பெனிகளை நடத்தி கோடி கணக்கில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல அது தொடர்பான ஆவணங்களை ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றி வைத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பெரிய அளவிலான ஒரு சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை முடிந்த பிறகு விரிவான ஒரு தகவல்கள் அளிக்கப்படும் என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சுப்பிரமணியன்.